ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மீன் பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிரேவி போட்டு செய்கிற மாதிரி தாங்க. மீனை வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்து ஒரு ஆவி கட்டி எடுத்துக்கிறதுக்காக இட்லி சட்டியில் வச்சு மூடி எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே கோஸ் வந்து ஒரு 100 கிராம் வர மாதிரியும் வெங்காயம் ஒரு 2 வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டாச்சுங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வதக்கியாச்சுங்க. அது வதங்கின உடனே ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கந்தையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சுங்க. அது தாளித்து வதங்கின உடனே பொடியாக நறுக்கி வச்ச கோஸும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அது வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதோடு நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியது தாங்க. அதுவும் அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளி வந்து ஒரு 2 வந்து கட் பண்ணி போட்டாச்சுங்க. அதையும் நல்லா வதக்க வேண்டியதாங்க. தூள் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கலந்து கிரேவியாக வர மாதிரி சேர்ந்து வர மாதிரி ஊற்றியாச்சுங்க. அதுக்குள்ளே மீன் வந்ததையும் எடுத்து ஒரு ஸ்மாச்சரில் போட்டு ஒரு தட்டில் போட்டு ஸ்மாச்சரில் போட்டு அதை உதுத்து எடுத்தாச்சுங்க. நடுவில் ஒரே ஒரு முள் இப்படி தான் இருக்கும், நிறைய முள் இருக்காது. அந்த முள்ளை எடுத்து போட்டோம்னா நமக்கு வாயில் மாட்டாதுன்றதுனால அது ஸ்மாச்சரில் போட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே இது வதங்கி ரெடி ஆகிடுச்சுங்க. அதில் இந்த மீன் உதுத்ததை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தாங்க. ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டாச்சு. அது புழிஞ்சு அந்த வந்து வாசனை வந்து வராதுன்றதுனால, பச்சை வாசனை வராதுன்றதுனால அதை போட்டு பெப்பரும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் போட்டேங்க. இது புதுவிதமான சைட் டிஷ் தாங்க. நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்க ஈஸியாக ரெடி ஆக வேண்டிய சமையல் தாங்க. இந்த பொடி மாஸ் எப்படி இருக்குன்னுட்டு சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.